அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். அன்பார்ந்த உறவுகளே, ஒரு முக்கியமான தகவல். அதாவது இந்த நாட்டில் இருக்கிற பலருமே சொந்தமாக வாகனம் வச்சுருப்பீங்க இல்லையா? சொந்தமாக வாகனம் வச்சுருப்பீங்க. ஆனால் சில நேரங்கள் உங்களுடைய குழந்தைகள் இருக்கும், சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க. சாதாரணமாக வண்டியை நீங்கள் போகிற டைமில் சும்மா லைட்டாக ஓட்ட கொடுத்துருப்பீங்க, ஓடி பழகினவங்களாக இருப்பாங்க. இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, சிலர் வந்து வீட்டில் வண்டியை வச்சுருப்பீங்க. வண்டியை வச்சுட்டு இந்த வெளிநாடுகளுக்கு வந்திருப்பீங்க. ஏன்னா நான் கூடுதலாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட தகவலை சொல்கிறது, வெளிநாடு வாழ் சொந்தங்கள் நம்மளுடைய வீடியோ அதிகமாக பார்க்குறதால வீட்டில் வண்டியை வச்சுட்டு வந்திருப்பீங்க. சம்பவத்துக்கான காரணத்தை சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது முதல்ல இந்த ஒரு இதை சொல்லிக்கொள்கிறேன், அட்வைஸ் சொல்லிக்கொள்கிறேன். வீட்டில் வண்டி சாவியெல்லாம் வச்சுட்டே வந்திருப்பீங்க. ஒருவேளை உங்களுடைய குழந்தை அதை எடுத்துகிட்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணினால், அதால் ஏதாவது ஒரு விபத்து நடந்தால், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தாலோ அல்லது அவங்களால் வேறு யாருக்காவது ஏதாவது ஒன்று நடந்தாலோ கடைசியில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க போகிறது நீங்கள் தான். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். வீடுகளில் வண்டி ஓட்டக்கூடிய ஒரு அளவுக்கு சரி, வண்டி ஓட்டக்கூடிய அளவுக்கு சரி பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா, வண்டி சாவியை வச்சுட்டு வந்திருக்கீங்கன்னா கொஞ்சம் நோட்டத்தில் இருங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சாவிகளை ஒழிச்சு வைக்கிறது சரி, நல்லதுன்னு நினைக்கிறேன். வண்டி ஓட்டுற லைசன்ஸ் இல்லாமல், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பசங்க வண்டி ஓட்டக்கூடியவங்க இருந்தால், வண்டி ஓட்ட தெரியும் அவங்களுக்கு, லைட்டாக ஓட்டுவாங்க, முன்ன பின்ன அசைப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுவாங்க, ஆனால் டிரைவிங் லைசன்ஸே இல்லை, வயசு கூட போதாது, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பசங்க இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் கவனம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் என்னென்னு, தாய்லாந்தில் ரோட்டில் வந்து பௌத்த பிக்குகள் இருக்கிறாங்க இல்லையா, மோங்க், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நடந்து ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு வண்டி ஃபாஸ்ட்டாக வந்து அதுக்கு என்ன பேர் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா. அந்த விளையாட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அப்படி போல் ஒன்று வச்சு, கோல்ஃப் இல்லை, அது வேறு ஏதோ ஒரு விளையாட்டு தானே, நிறைய கோன்கள் அப்படி அடுக்கி வச்சுட்டு அங்கே தூரத்தில் இருக்கும், இப்படி உருட்டி விடுவாங்க இல்லையா, அப்படி அந்த பெரிய போல் ஒன்று இருக்கும், அதை உருட்டி விடுவாங்க. அப்படியோ போய் அந்த போல் முட்டி அப்படியே எல்லாமே விழணும். அந்த விளையாட்டுடைய பேர் ஞாபகம் இல்லை எனக்கு, கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரோட்டில் நடந்து போன மோங்க்ஸ், அதாவது உங்களுக்கு தெரியும் பௌத்த பிக்குகள் போலினில் நடந்து போவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட அந்த ஒரு நாயோட ஒரு பௌத்த பிக்கு நடந்து போனாங்களே, அது மாதிரி அந்த ரோட்டில் நடந்து போவாங்க. அப்படி ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்த அந்த பௌத்த பிக்கு சரியா இந்த மாதிரி ரோட்டில் பாத யாத்திரை போவாங்க. இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்போது சரியா இப்படி நேராகவே வந்து சடன்னு அடிச்சுட்டு போகுது அந்த வண்டி. சரி, அந்த வீடியோ போட முடியாது. சரி, அப்படி இருந்தால் பாருங்கள், நடந்து போயிட்டு இருக்கிறாங்களா, நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் வண்டி க்ரோஸ் ஆகுது பாருங்கள். க்ரோஸ் ஆகி போயிடுச்சு. அந்த வீடியோ கொஞ்சம் வேகமாக எடுத்துருக்குறாங்க போல். போயிடுச்சு. போனதுக்கு அப்புறமா இப்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. அவங்களுடைய அந்த கையில் இருந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல குவிச்சு வச்சுருக்கிறாங்க. குமியல் அந்த இருக்கிற எல்லாமே அவங்களுடைய அந்த பொட்டணிகள் இருக்கு இல்லையா, கையில் கொண்டு போவாங்க அது. அப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 10 பேர் இப்போதைக்கு வரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்களாம். வயது எத்தனைன்னு பார்த்தா 12 வயது பையன். இந்த விபத்தை பண்ணினது, அந்த ஜிப்பை ஓட்டிக்கிட்டு போனது வெறும் 12 வயசு. அப்பாவுடைய வண்டியை தெரியாமல் எடுத்துகிட்டு போயிருக்கான். இந்த ஜீப், இதுதான் ஜீப் ஒன்று, 12 வயசு சிறுவன் அப்பாவுடைய வண்டியை தெரியாமல் எடுத்துகிட்டு ரோட்டில் ஓட்டி போயிருக்கிறான். அந்த ஓடி போனதால தான் இந்த விபத்து நடந்திருக்குது. வெறும் 12 வயசு ஒரு சின்ன பையன் 12 வயசு பையன் வண்டி எடுத்துகிட்டு ஓட்டினதால் ரொம்ப வேகமாக போய் அப்படியோ நச்சிட்டு போயிட்டான். பாருங்கள் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்துதுன்னு. ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன மிஸ்டேக்கால் அந்த பொடியனுடைய ஃப்யூச்சரும் போச்சு, எத்தனையோ பேருடைய உயிர்களும் போச்சு. தயவு செய்து ரொம்ப கவனம். வீடுகளில் சொந்தமாக வண்டி வச்சுருக்கிற எத்தனையோ பேர் உறவுகள் இருக்கிறீங்க. வண்டிகளை பிள்ளைங்களுக்கு ஓட்ட வீட பழக்கியிருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு அதுக்குரிய வயசும் இருக்காது, லைசன்ஸும் இருக்காது, சரியான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. நீங்கள் ஒரு வேளை சாவியை வச்சுட்டு வந்திருப்பீங்க. இறைவன் பாதுகாக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு விபத்து நடந்துடக்கூடாது யாருக்கும். ஆனாலும் கவனம். என்னால் முடிஞ்ச அட்வைஸ் ஆகுது. டிக்டாக்கில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிவு. தயவு செய்து ரொம்ப கவனம். அவேர்னஸ் பண்ணுங்கள். வீடுகளில் யாராவது இருந்தால் சாவியை எடுத்து ஒழிச்சு வைக்க பாருங்கள், இல்லை அதை கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. கவனம்.
அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதைய அலையுங்கள் 0742 800800.